+1 படிக்கும் மாணவர்களே, ரிஃப்ளெக்சிவ் பிரதிபலிப்பு என்பது பொதுவாக நாம் அதனுடைய கருத்துக்களை இப்போது காண்போம். A என்ற உறுப்பின் பிரதிபலிப்பு Aவே தான். B என்ற உறுப்பின் பிரதிபலிப்பு Bயே தான். C என்ற உறுப்பின் பிரதிபலிப்பு Cயே தான். அப்படி இருக்கும்போது A, A என்போம், B, B என்போம், C, C எனலாம். இப்போது 1 என்ற கணக்கில் கொடுக்கப்பட்ட ரோ ஈக்குவல் டு A, B, C, A, B, A, C என உள்ளது. இங்கு அடிக்கோடிட்டவை பிரதிபலிப்பாக காணப்படும். A இன் பிரதிபலிப்பு, B, B இன் பிரதிபலிப்பு, C இன் பிரதிபலிப்பு. எனவே இந்த A, B, C, என்பது ரோவில் உள்ளதால் செட்டில் S என்போம். A, B, C என மட்டும் இருக்கும். D, E எல்லாம் இருக்காது. அப்போது மட்டும்தான் இந்த கண்டிஷன் சூட்டபிளாக இருக்கும். ஆகவே A, B, C இருப்பதால் இது ரிஃப்ளெக்சிவ் பிரதிபலிப்பு என்கிறோம். ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்சிவ், தமிழில் பிரதிபலிப்பு. இரண்டாவது கணக்கில் கொடுக்கப்பட்டவை ரோ ஈக்குவல் டு A, C, A, B. இதில் B, B என்ற ரிஃப்ளெக்சிவ் இல்லை. ஆகவே கொடுக்கப்பட்ட ரோ என்பது நாட் ரிஃப்ளெக்சிவ் எனலாம். இங்கு ரோ ஈக்குவல் டு அடுத்ததாக நாம் இருப்பது ரோ ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட ரோ B, C, A, C. இதில் அடிக்கோடிட்ட B, B இன் ரிஃப்ளெக்சிவ், C இன் ரிஃப்ளெக்சிவ். இதில் A இன் ரிஃப்ளெக்சிவ் இல்லை. எனவே கொடுக்கப்பட்ட ரோ என்பது நாட் ரிஃப்ளெக்சிவ் எனலாம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டது ரோ ஈக்குவல் டு B, B, A, B, A. இங்கு அடிக்கோடிட்ட B, B இன் ரிஃப்ளெக்சிவ், A இன் ரிஃப்ளெக்சிவ். ஆகவே இல்லாத ஒன்று C இன் ரிஃப்ளெக்சிவ் இங்கு இல்லை. எனவே இங்கு காணப்படுகின்ற ரோ என்பது நாட் ரிஃப்ளெக்சிவ் எனலாம்.